என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸில் ப்ரீவியஸாக 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி A52 அண்ட் A72 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஃபோனுமே ஒரு 5G ஃபோன் தான். பட் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் இருக்குது. என்னென்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏ சீரிஸில் ஃபோனோட பேர் என்னென்னா சாம்சங் கேலக்ஸி A22 5G. இது ஒரு ப்ரைஸ் கம்மியான மொபைல் சொல்லலாம். பட் அவங்க 5Gயோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சாம்சங் கேலக்ஸி A22 5Gயோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து GowthamG சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே கேலக்ஸி A22 5G போட்டிருக்காங்க. கீழே ஃபோன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பெருசாக போட்டிருக்காங்க. கீழே சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. பாக்ஸ் இப்படி தான் இருக்க போது, ஒயிட்டில் இருக்க போது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்க போது பார்க்குற சூப்பராகவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அப்புறமா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்படி தான் டூல் இருக்க போது. அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸ் கைடு கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் சாம்சங் சார்ஜரு 15 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுத்துருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது, ட்ரிபிள் கேமரா. அப்புறமா கடைசி ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. இதான் இந்த ஃபோனோட டிசைன் பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். இந்த ஃபோனில் நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசி பாட்டமில் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் மீடியாடெக் டைமென்சிட்டி 700 5G இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு ஆக்டகா ப்ராசஸர் தான். உங்களுக்கு கேமிங் எடிட்டிங்க்கு டீசெண்டாகவே இருக்க போது. சூப்பர்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும் கேம் விளாட்றதுக்கு. நீங்கள் PUBG ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன கேம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு. ஸோ இந்த ஃபோனில் GPU மேலி G57 MC2 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்க போகுது. இதான் இந்த ஃபோனோட ப்ராசஸர். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம் சொல்ல முடியாது, டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜோடு ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரைஸிங் 14,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் 4GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோடு ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரைஸிங் 70,000 rupees கிட்ட வருது. மூணாவது வேரியண்ட் ஹையர் வேரியண்ட் 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜோடு ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 20,000 rupees வருது, 20,000 rupees வருது. ஸோ ஒரு 5G ஃபோன் ரொம்ப கம்மியான கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக டிஎம் கொண்டு வந்தாங்க 15,000 rupees. இந்த ஃபோன் 14,000 rupees கொண்டு வர போகிறாங்க. ஸோ வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க வரும். இந்த ஃபோனில் 6.6 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக போகுது டிஸ்பிளேயோட சைஸு. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக கார்னிங் ஒரு கிளாஸ் 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்க போது. இந்த ப்ரைஸிங்க்கு சேஃப்டி பரவாயில்லாமல் கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் 3 தான் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஃபோனோட டிஸ்பிளே கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி 5000 mAh ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி சைஸ் பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக இருப்பது உங்களுக்கு சார்ஜ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 hours வெயிட் பண்ணி ஆக வேண்டியது இருக்கும். ஏன்னா பேட்டரி சைஸ் பெருசாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு 1.5 hours to 2 hours கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நான் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சாம்சங் தரப்புலேருந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா. இந்த ஃபோனில் வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, பனோராமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் வாட்டர் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா, ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் ஒன்று, பனோராமா சப்போர்ட் ஒன்று. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க வரும். கலர்ஸ் வந்து 4 கலர் வரப்போகுது. முதல் கலர் வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து மின்ட் கலர், இன்னொன்று வந்து ஒயிலட் கலர். நம்ம கையில் வந்து மின்ட் கலரு கொஞ்சம் பார்க்க க்ரீன் கலர் மாதிரி தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டிம் பண்ணுறேன். இதை மின்ட் கலரு வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். எல்லா கலரும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து Android version 11 கொடுத்துருக்காங்க, வித் 1 UA 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு கொடுத்தது கொஞ்சம் நல்ல விஷயம்னு சொல்லலாம். கூட இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் வந்து நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம், கூட சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்கும்போது சென்சார்ஸ் வந்து சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சார், பேரோமீட்டர்னு ஏகச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க வரும். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது, ரேடியோ உண்டு. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி இதான், வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கடைசி இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா டேட் தெரிய வரல. கண்டிப்பாக ஜூலை மாதம் லான்ச் ஆக போகுது. ஜூலை மிட்னு சொல்லியிருக்காங்க, பட் டேட் கன்ஃபார்ம் தெரிய வரல. தெரிய வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்போ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்போடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க. சாம்சங் தரப்புலேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீ அடிக்கடி பார்த்துட்டே முடியும். மீண்டும் உங்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.